ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலிமா தொடர்ந்து 108 ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான சன்னிதானத்தை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 32வது ஒரு அற்புதமான பாபா கோயில் பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான சாயப்பா கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில் தான். அது என்ன சாய்ராம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில், கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கோயில் தான் நான் சொல்கிறேன். நம்ம ஷிரடியில் இருக்க கண்டோபா ஆலயம். நம்ம பாபாவுடைய சாய் சச்சரத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. பாபா அவுரங்காபாத்தில் தூப் கேட்டில் சாந்த் பட்டேல் கல்யாண கோஷ்டியுடன் பாபா ஷீரடிக்கு 2வது விஜயமாக வருவார். அப்படி வரும்பொழுது பாபா ஷிரடியில் கண்டோபா ஆலயத்தில் இறங்குவார். இப்போ நம்ம காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த கண்டோபா ஆலயத்தில் தான் பாபா இறங்குவார். பாபா இறங்கின உடனே அதை பார்த்த இந்த கோவிலோடைய பூச்சாரி குருக்கள் பகத் மகள்சாபதி பாபாவை பார்த்தோன்னே, யா சாயே சாயே நீ வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பாபாவை அன்போடு அழைச்சி ஷிரடிக்குள்ளே விடுவார். இதனைத் தொடர்ந்து இந்த கல்யாண கோஷ்டி எல்லாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க அவுரங்காபாத்தில் தூப்கடைக்கு போவாங்க. ஆனால் பாபா மட்டும் ஷிரடியில் சுமார் 60 ஆண்டு காலங்கள் வாழ்வார். தன்னுடைய 2வது விஜயம் பாபா இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த புனிதமான ஆலமரம் கீழே தான் பாபா இறங்கின இடம். இன்னமும் அந்த மரம் எல்லாமே பச்சை பசேல்னு பசுமையாக இருக்குது. அப்படிப்பட்ட சாய்நாதர் ஷிரடியில் திருவடிப்பட்ட இடம் தான் இந்த கண்டோபாலயம். இந்த கண்டோபாலயத்தில் இருக்கிற தெய்வத்துடைய சிறப்பம்சம் மற்றும் பாபாவுடைய இனிக்கும் நீலைகள் எல்லாமே இன்னைக்கு 108 ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான சன்னிதானத்தில் தரிசனத்தில் நம்ம 32வது பார்க்கக்கூடிய ஆலயம் தான் ஸ்ரீ கண்டோபா ஆலயம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஷிரடியில் பேருந்து நிலையத்துக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போகணும். ஏன் நம்ம போகணும் சாய்ராம் அப்படின்னு ஒரு கேள்வி கூட எழுப்பலாம். ஏன்னா ஷிரடியில் ஷிரடியோடைய எல்லை கோயில் சொல்லுவாங்க. இந்த கோயில் எல்லை தெய்வம். அதுபோக நம்ம சாய்நாதர் 2வது விஜயம் பண்ண இடம் இந்த இடம். பாபா 2வது விஜயம் பண்ணும் பொழுது ஷிரடிக்கு வரும்பொழுது அவுரங்காபாத் தூப்கடையிலிருந்து வரும்பொழுது இந்த இடத்துக்கு தான் முதல் வர்றாரு. அப்படி பாபா இறங்கி இந்த இடத்துல பாபா தங்கினதால கிட்டத்தட்ட பாபா 60 வருஷம் ஷிரடி விட்டு நகரில். அப்போ பாபாவுடைய அந்த அற்புதமான திருவடி பட்ட பிறகு பாபாவே ஷிரடியில் அவர் 60 ஆண்டு காலங்கள் வாழ்ந்துட்டார். நம்ம ஷிரடிக்கு வரணும், நம்ம இறைவனுடைய ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் இருக்க சிவன் பார்வதியோடைய அந்த அற்புதமான அவங்களுடைய அருள் ஆசி நமக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஷிரடி பயணமாகட்டும், இல்லை ஷிரடியில் இருக்க நேரமாகட்டும், நம்ம எல்லாமே பயனுள்ளதாக நம்ம கழிக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் தான் ஸ்ரீ கண்டோபா ஆலயம். இந்த ஆலயத்தில் நம்ம இருக்கிற சிவபெருமானியம் மற்றும் சிவபெருமானுடைய 2 மனைவிகள், ஒன்று பானாயி, இன்னொன்று மகள்சாயி, இந்த 2 தெய்வத்தையும் நம்ம தொடர்ந்து வணங்குவோம். பாபாவுடைய 2வது விஜயம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஜயம் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவுரங்காபாத்தை சேர்ந்த தூப்கடாவில் வாழும் திரு சாந்த் பட்டேலுடைய மைத்துனர் கல்யாணத்துக்காக தான் பாபா அவுரங்காபாத் தூப்கேட் கிராமத்திலிருந்து பாபா புறப்பட்டு கல்யாண கோஷ்டியுடன் இந்த கண்டோபா ஆலயத்தை பாபா அடைஞ்சிருப்பார். அப்படிப்பட்ட ஆலயம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயம். நம்ம ஷிரடியில் இருக்கிற ஏதாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம போகணும். ஏன்னா ஊருடைய எல்லை தெய்வம், ஷிரடியோடைய எல்லை தெய்வம், காக்கன் தெய்வம் ஸ்ரீ கண்டோபா தெய்வம். இந்த கண்டோபா தெய்வத்தோடைய மூலவரே நம்ம சிவபெருமான் தான். நம்ம சிவபெருமானுக்கு இங்கு 2 மனைவிகள் இருப்பாங்க. ஒன்று பானாயி, இன்னொன்று மகள்சாயி. அப்படிப்பட்ட புனிதமான கண்டோபா ஆலயத்தில் இருக்கிற இந்த அற்புதமான தெய்வத்தை நம்ம தரிசனம் பண்ணணும். ஏன்னா ஷிரடியோடைய எல்லை கோயில் நம்ம சாய்நாதர் 2வது விஜயமாக இந்த கோயிலுக்கு தான் பாபா வந்திருக்காரு. அப்படிப்பட்ட பாபாவுடைய வருகை தந்த கோயில் ஒரு பொன்னான ஒரு கோயில் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட புனிதமான ஆலயத்துக்கு ஷிரடிக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு சாய் பக்தர்களும் கண்டிப்பாக வரணும். இங்கே இருக்கிற சிவபெருமானுடைய ஆசீர்வாதம், நம்ம பாபாவுடைய ஆசீர்வாதமும் தொடர்ந்து பெறணும். சாய்ராம், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த 3 வீடியோ பார்த்தீங்கன்னா பாபாவுடைய 2வது விஜயம் எதை நோக்கி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஒன்று தூப்கடாவில் இருக்கிற சாய் கணேஷ் மந்திர், 2வது பாபா வசித்த தூப்கடா கிராமம், சாந்த் பட்டேல் வீடு, அங்கே இருக்க பாபாவுடைய அந்த புனிதமான வேப்ப மரம், இது எல்லாமே நம்ம காட்டணும். 3வது பார்த்தீங்கன்னா பாபா சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்த மாமர கோயில், இது எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் சாய்ராம். சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மற்றும் இந்த வீடியோ பதிவில் என் ஸ்க்ரீனில் நான் அதை கொடுக்குறேன் சாய்ராம். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். பாபாவுடைய அந்த அற்புதமான நீலைகளை நீங்களும் தெரிஞ்சு பயனடைங்க சாய்ராம். நம்மள நிறைய சாய் பக்தர்கள் பார்த்திங்கன்னா ஷிரடிக்கு போவோம். அங்கே ஷிரடியில் இருக்க தோரகமாயி, சாவடி இதெல்லாமே பார்ப்போம். ஆனால் கண்டோபா பல பக்தர்கள் போகிறது இல்லை. கண்டோபா தான் ஷிரடியோடைய எல்லை கோயில், அதாவது அந்த ஊரை காக்கும் எல்லை கோயில் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட கோயிலை நோக்கி தான் நம்ம பாபா வந்திருக்காரு. இப்போ இந்த பாதுகா காட்டுறோம் பார்த்திங்களா, இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட ஒரு ஸ்பேஸ் இருக்கும், இடம் இருக்கும். கீழே காட்டுறோம் பாருங்களேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் அந்த தீமதி திருவிழா சொல்லுவாங்க, அது நடக்கும். இதில்
எண்ணற்ற சாய் பக்தர்கள் கலந்து கொண்டு அந்த அற்புதமான தீமிதி திருவிழா வந்து சிறப்பாக நடத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த கண்டோபாவில் இருக்கிற இடம். இதுதான் கண்டோபா கோயிலுடைய உள்புறம் இருக்கிற அந்த அழகான தோற்றம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டோபாவில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாயப்பாவை அந்த காலகட்டத்தில் பார்க்க வந்த பக்தர்களுடைய அற்புதமான புகைப்படம் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம ஷிரடிக்கு போவோம், ஆனால் அந்த ஷிரடியில் வந்து பாபாவுடைய சமாதி மந்திரில் சுற்றி பாபா பக்தருடைய புகைப்படங்கள் இருக்கும். நம்ம சாய் சர்ச்சில் படிச்சிருப்போம். திரு நானா சாஹிப் சந்தர்கர், ஏமத் பந்த், அதே போல் ஹரிச்சந்திர பித்தலே, இது போல் பாபாவுடைய பக்தர்களுடைய பேர்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஒரு சில சாப்டருக்கு பின்னாடி அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே அவரை பார்க்க வந்த பக்தருடைய புகைப்படங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம குறிப்பாக சொல்லப்போனால் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் பகத் மகள்சாபதி அவருடைய திருரூப சிலைக்கு அவருடைய இதயத்தில் வந்து பாபாவை சுமந்த மாரி இந்த இடத்துல ஒரு அற்புதமான பகத் மகள்சாபதியோடைய அந்த உருவத்தை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ண முடியும் செய்கிறோம். இதனைத் தொடர்ந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் தொடர்ந்து பாபாவுடைய பக்தர்களுடைய புகைப்படம் தான் இருக்கும். நீங்கள் சாய் சச்சரத்தை முழுமையாக நீங்கள் அந்த ஆத்மார்த்த பக்தியோட படிச்சிருந்தீங்கன்னா இது எல்லாமே உங்கள் மனக்கண் முன்னாடி காட்சி கொடுக்கும் செய்கிறோம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு ஹரிச்சந்திர பித்தலே, திரு நானா சாஹிப், திரு பிவி தேவ், அதே போல் திருமதி சபன்னக்கர், இது போல் எண்ணற்ற பாபாவுடைய அந்த பக்தருடைய புகைப்படம் ஃபுல்லாகவே இந்த இடத்துல இருக்கும் சாய்ராம். ஷிரடிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டோபாளையத்துக்கு போங்க. அங்கே கண்டோபாளையத்தில் இது தனியாக ஒரு மியூசியம் இருக்கும். இந்த மியூசியமுக்குள்ளே பகத் மகள்சாபதியுடைய திருரூப மூர்த்தியும் அதே போல் பாபாவுடைய மூர்த்தியும் இந்த இடத்துல பாபாவுடைய பக்தர்களுடைய புகைப்படம் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே உங்கள் மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. நீங்கள் சாய் சச்சரிதம் படித்த விஷயம் எல்லாமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் சாய்ராம். இப்போ நம்ம கண்டோபாளையத்தில் இருக்க ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாபாவை வந்து அந்த காலத்தில் கண்டோபாவுக்கு வந்து இறங்கியிருப்பார். அதாவது அவுரங்காபாத்லேருந்து கல்யாண கோஷ்டியுடன் பாபா ஷிரடியில் கண்டோபாவில் வந்து இறங்கியிருப்பார். அப்படி இறங்கும் போது பாபா ஒரு ஆலமரம் கீழே தான் கண்டோபாவில் இறங்கியிருப்பார்னு சொல்லிட்டு நம்ம சாய் சச்சரிதத்தில் படிச்சிருப்போம். அந்த ஆலமரம் தான் இந்த ஆலமரம் நீங்கள் இங்கே இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா. இதுக்கு கீழே பாபா இறங்கின பிளேஸ் இது தான். இந்த இடத்துல பாபாவுடைய ஒரு பாதுகை, அதே போல் பாபாவுடைய ஒரு அற்புதமான திருமேனி, பாபாவுடைய புனிதமான சிலையை வந்து இப்போ தான் சமீபத்தில் பிரதிஷ்டை பண்ணாங்க. அதாவது கடந்த வருஷம் வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாபாவுடைய ஒரு சின்ன மூர்த்தி தான் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கண்டோபாளையத்தில் இருக்கிற இந்த ஆலமரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பாபா அவுரங்காபாத்லேருந்து கல்யாண கோஷ்டம் வந்து இந்த ஆலமரத்துக்கு கீழே தான் பாபா இறங்குவார். அப்படிப்பட்ட புனிதமான ஆலமரத்தை இன்னும் அந்த கண்டோபாவை சார்ந்த பகத் மகள்சாபதியோட ஜென்ரேஷன் வந்து ரொம்ப பாதுகாக்கிறாங்க. ஏன்னா பாபா வந்து முதல் விஜயம் இங்கே இருக்கிறதால இந்த மரம் பாருங்கள், குறிப்பிட்ட இடத்த மட்டும் மரத்தை கட் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க்கு நடந்து முடிஞ்சுது, ஒரு பகுதி மட்டும் மரத்தை வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. மற்றது எல்லாமே அப்படியே இருக்குது. இந்த மரத்துடைய அற்புதம் என்னன்னு நான் சொல்ல வார்த்தை இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த வேர்கள் எல்லாமே உறுதியாக இருக்குது. அதே போல் வந்து இதோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பச்சை பசேல் என்று பூத்து குலுங்குது. அவ்வளோ வந்து ஒரு சந்தோஷமான ஒரு அற்புதமான தோற்றமாக பாபாவுடைய திருவடிப்பட்ட இடத்தை நம்ம தரிசனம் பண்ணுறோம். இதுக்கு கீழேயே இந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தையும் இந்த இடத்துல பிரதேசம் பண்ணியிருப்பாங்க. அந்த அற்புதமான தோற்றத்தையும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு பக்தர்களுமே பாபாவுடைய நாமத்தை சொல்லி அவருடைய தேடலை ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான நல்ல நேரம் நல்ல காலம் பாபா கண்டிப்பாக கொடுப்பாரு. எல்லா பக்தர்களுமே பாபா மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம், அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்கோம். அந்த நம்பிக்கையை பாபா என்றைக்கும் வீணாக்க மாட்டார். அவருடைய பாதத்தை உறுதியான பற்றி கொண்டு நம் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது கேட்போம், கண்டிப்பாக பாபா கொடுப்பாரு. இந்த இடத்துல கண்டோபாவில் ஒரு துணி இருக்குது செய்கிறோம். இந்த துணியிலிருந்து வர தூய சாம்பலை தான் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உதி என்னும் திருநீற்றாக கொடுக்குறாங்க. இந்த துணியும் நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டோம். அடுத்து கண்டோபாவில் இருக்கிற சோட்டா பாபாவுடைய புனிதமான திருமேனி சிலையை வந்து நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். ஷிரடியை சுற்றி பார்த்திங்கன்னா எண்ணற்ற மகான்கள் தோன்றியிருக்காங்க. நம்ம பாபாவை சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதில் நம்ம சோட்டா பாபா வந்து கண்டோபாளையத்தில் தான் இருந்திருக்கார் அந்த காலத்தில். அவருடைய அற்புதமான புகைப்படமும் இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த புகைப்படத்தை நம்ம இப்போ தரிசனம் பண்ணிவிடுவோம். தரிசனம் பண்ணிவிட்டு ஷிரடிக்கு போகிற சாய் பக்தர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கண்டோபாளையத்துக்கு போயிட்டு பாபாவுடைய தரிசனத்தை தொடர்ந்து பாருங்கள். பாபாவுடைய அருளாசியும் நீங்கள் பெருங்க சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.